அவ்வை சண்முகம் சாலையில உள்ள அதிமுக அலுவலகத்துக்குமே எம்ஜிஆர் பார்த்து பார்த்து கட்டின அந்த ராயப்பேட்டை அலுவலகத்துக்குமே ஒரு மிகப்பெரிய திண்டுக்கல் பூட்டு இருக்கு இல்லையா, பூட்டு, அந்த பூட்டை வாங்கி போட்டுட்டு டெல்லியில போயிட்டு அமித்ஷாவோட வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சம்மன் அனுப்புவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் பேசி முடிக்க வேண்டியது இருக்குப்பா, டெல்லிக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு அமித்ஷா அவர்கள் ஏதாவது சம்மன் அனுப்பியிருப்பாரா என்ன அப்படின்னு தெரியல. கடந்த 3 மாசத்துல மட்டுமே 3 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. அதுல ஒரு தடவை கர்ச்சீஃபை வச்சு மூடிட்டு வேற போயிட்டு வந்துட்டாரு. ஸோ அதிமுகவா இல்ல அப்படின்னா அமித்ஷா திமுகவா அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் இப்போ அதிமுகவை கொண்டு போய் டெல்லிக்கு அடகு வச்சிருக்காரு. அதாவது எந்த நேரத்துல டெல்லிக்குள்ள தான் போட்டியா, டெல்லி தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாரோ, இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் உருவாகிட்டு இருக்கு. இப்படி டெல்லியில போயிட்டு கட்சியை அடகு வச்சது மட்டும் இல்லாம அதை ஏன் வச்ச அப்படிங்கிறது ஒரு விளக்கமுமே கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது மட்டும் இல்லாம சமீபத்துல சி.வி. சண்முகமும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அண்ணனும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு பெண்களை பத்தி ரொம்ப கண்ணியமான முறையில பேசினாங்க இல்லையா, அதுக்குமே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சோ என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோ. நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எந்த நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் டெல்லியில தான் என்ன சட்டமன்ற தேர்தலா நடக்குது, ஏன் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரோ, அப்பத்துல இருந்தே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே எந்த நேரத்துல நான் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன் அப்படின்னு சொன்னாரோ, அந்த நேரத்துல இருந்து நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரியே இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இதுவரைக்கும் கூட்டணி அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த கூட்டணி கட்சியோட தலைமை அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் கட்சிக்குள்ள யார் யார் இருக்கணும், எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இப்போ திமுகவுல நடைமுறையிலேயே இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாமே இப்போ கரண்ட்ல போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுகவிலுமே இப்படிதான் இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி செய்யும் போதும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்யும் போதும் எந்தெந்த கட்சி கூட கூட்டணி வைக்கணும், அவங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும், யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரா பொதுச் செயலாளர் ஆகிக்கிட்டாரு இல்லையா, சோ அதனால அவரா அந்த பைலா எல்லாத்தையுமே வரிசையா மாத்திக்கிட்டே வராரு. அதாவது அண்ணா திமுக அப்படிங்கிறத அமித்ஷா திமுக அப்படிங்கிற மாதிரி அந்த லாவை மாத்தி அமைச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அப்பதான் அந்த கட்சிஃபை வச்சுலாம் மூடி மறைச்சிட்டு போயிட்டு வந்தது. ஆனா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 தடவை கொஞ்சம் கூட சலிக்காம அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த வயசான காலத்துல எதுக்குப்பா இப்படி அப்படின்னு கேட்க முடியாத அவர் கொஞ்சம் யங்கா தான் இருக்கிறாரு. அதனால கடந்த 3 மாசத்துல 3 தடவை டெல்லிக்கு தொகுதி பங்கீடு பத்தி பேசுறதுக்காக போயிட்டு வந்திருக்கிறாரு. சோ கூட்டணி கட்சியோட தலைமை நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காதல் படத்துல வரக்கூடிய பரத் மாதிரி தனக்கு தானே சொல்லிட்டு இருந்தாலுமே, இங்க வரக்கூடிய மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் அங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட அவங்க பேச மாட்டாங்க. இப்ப அதை உண்மையாக்குற மாதிரி தானே திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுமே நடந்துக்கிறாங்க. சோ முரட்டு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல உதயநிதி அவர்கள் எடப்பாடியா குறிப்பிட்டிருந்திருப்பாரு. சோ அது உண்மை. நான் ஒரு முரட்டு அடிமை தான், பாஜகவோட முரட்டு அடிமை அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சது மட்டும் இல்லாம தன்னோட தொண்டர்களையும் கட்சியுமே டெல்லியில போய் அடக்குமானம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. லாஸ்ட் டைம் ஆச்சும், அதாவது 2021 தேர்தலையாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே பேசுறதுக்காக அமித்ஷா தான் சென்னைக்கு ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செவந்தி இல்லத்திலேயோ இல்ல அப்படின்னா அதிமுகவோட அலுவலகத்திலேயோ ராயப்பேட்டாலேயோ இல்லைன்னா அவை சண்முகம் சாலையிலயோ பேச்சுவார்த்தை நடத்தல. அப்பவுமே அவர்
வந்து தனியாக ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த தடவை ஒரு படி மேலேயே போயிட்டு வந்து நீங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தை அனுப்பி இவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காரணம் தெரியுமா சொல்லியிருக்காரு? ஸோ 5 மாநிலங்கள்லையுமே தேர்தல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பாஜக ரொம்ப பிஸியா இருப்பாங்களாமா, அதனால இவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாராமா. பாஜக பிஸியா இருக்குதோ இல்லைன்னா அவங்க வந்து சும்மா படுத்து தூங்குறாங்களோ இல்லை அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாலுமே நீங்க கூட்டணிக்கு தலைமை அப்படின்னா அவங்க தான் சென்னைக்கு தேடி வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிதான் திமுக கூட்டணியில நடந்துட்டு இருக்கு. நீங்க திமுகவை பிரதான எதிரியா திமுகவை முன்னிலை வச்சு பேசுறீங்க அப்படின்னா அந்த கட்சி செய்யறதுல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது செய்யணும் இல்லையா? ஸோ அவங்க பிஸியா இருக்கிறாங்களாமா, அதனால இவங்க வந்து அங்க ஒத்துவுதற்கு போயிட்டு அதுவும் 8:30 மணிக்கே சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாமே புக் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்காக 8:30 மணிக்கே அமித்ஷா வீட்டு வாசல்ல போயிட்டு 2 மணி நேரம் மனுஷனை காக்க வச்சிருக்கிறாரு அமித்ஷா. இவரும் கொஞ்சம் கூட சலிக்காம 2 மணி நேரம் இந்த வீட்டு வாசல்ல ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் இந்த தொகுதி பங்கீடு எல்லாத்தையுமே பேசிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 21ல வெறும் 4 தொகுதியில மட்டுமே ஜெயிச்ச இந்த பாஜகவுக்கு வந்து இந்த தடவை வந்து 30 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடம்பிடிக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களும் அன்புமணி அவர்களும் பாஜகவோட தாமரை சின்னத்துல போட்டியிடுறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகளுமே போயிட்டு இருக்குதாமா. ஏற்கனவே கடந்த டிசம்பர் 10 அதிமுகவோட ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு நடக்குது. அந்த கூட்டத்துல பல தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றினாங்க. அதுல முக்கியமான தீர்மானம் வந்து 2வது தீர்மானம் என்னன்னா, இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் பத்தின எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே அது வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான் முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த 2வது தீர்மானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக தமிழகத்துக்கு வந்து பியூஷ் கோயல் அவர்களோட முன்னிலையில அதிமுகவில போய் இணைகிறாரு. அப்போ கூட்டணியில இணைகிறவங்களே அதிமுக தான் தலைமை அப்படின்னு ஒத்துக்காத்த ஒரு நிலைமையில தான் அதிமுக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தீர்மானத்துல இன்னும் நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடுப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த தீர்மானமே. ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துட்டு டெல்லிக்கு போவாரு. அங்க போய் அமித்ஷா அவர்கள் வந்து முடிவெடுப்பாரு. இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அந்த அரசு வேலைகள்ல மட்டும்தான் அமித்ஷா அவர்கள் வந்து தலையிட்டு இருந்தாரு. உட்கட்சி விவகாரத்துல வந்து நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவரே வாய் திறந்து சொன்னாரு. ஆனா இப்போ என்ன அப்படின்னா உட்கட்சி விவகாரத்திலுமே அமித்ஷா அவர்கள் தலையிட ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துட்டு இருக்கு பாஜக. அவங்களோட அந்த பிளானை நான் நிறைவேற்றி தரேன், நீங்க ஏன்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கணும், தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிறது தானே உங்களோட ஆசையா இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து 20 ஸ்டேட்டை கைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, ஆனா இந்த தமிழ்நாடு மட்டும் உங்க கண்ட்ரோல்லே வராம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாவே இருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு வந்து நானே சொல்றேன், நீங்களாம் ரொம்பலாம் அலையாதீங்க, நானே டெல்லிக்கு வரேன், டெல்லிக்கு வந்து நானே வந்து உங்களை வந்து வளர்த்து விடுறேன், நானே எனக்கு என்ன நானே அழிச்சுக்குவேன், அதாவது எனக்கு அந்த சீட்டு தான் முக்கியம், அந்த சீட்டுக்காக நான் யாரை வேணா அழிப்பேன் அப்படின்னு இருந்தவர் இன்னைக்கு வந்து அவரோட கட்சியை அடக்கமான வச்சு தன்னைத்தானே அழிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து உருவாகிக்கிறாரு அப்படின்னு தான் அதிமுகவோட ரொம்ப யதார்த்தமான பரிதாபமான நிலைமையா இருக்கு. இவ்வளோ தூரம் டெல்லியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு காரியம் இருக்கு. அவங்க கிட்ட சிபிஐ இருக்கு, சரி அவங்க கிட்ட வந்து அமலாக்கத்துறை இருக்கு, அதனால அவர் வந்து பயப்படுறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னோட சொந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே எதுக்காக இவ்வளவு ஒத்து ஊதிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. சமீபத்துல சி.வி. சண்முகம் அவர்களும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தை போட்டு ஆளாளுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வகை வந்து அவங்கவுங்க பாணியிலேயே வந்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியுமோ என்ன சொல்ல முடியுமோ பெண்களை பத்தி அவ்வளோ அவதூறுகளை வந்து பரப்பியிருந்தாங்க. குறிப்பா சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து நயன்தாரா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து அவர் பேசினது ஒரு தப்பு அப்படின்னு கூட உணராம இன்னுமே ஜாலியா ஹாயா தான் சுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த விஷயத்துல நீங்க டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது ஒருத்தர் வந்து தவறு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து நம்ம மன்னிச்சு விட்டுறணும். அந்த மாதிரி சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து தப்பு பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரி ஓகே, சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அப்படியே பார்த்தோம் அப்படின்னாலுமே நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னா நீங்க வந்து பேசுறது எல்லாமே பேசிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு நடிகை அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு. ஸோ நடிகை அப்படின்னாலே இலக்காரமா பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம அவர் பேசினாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ ஆதவர்ஜுனா அவர்களுமே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை நீங்க விடலாம் இல்லையா? அதை
வந்து எடுத்துட்டு வந்து அவர் அப்படி பேசிட்டாரு, ஊழல் கட்சின்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒரு விமர்சனம் முன்வைக்கிறீங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து பேசினதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்டாராமா, அதை வந்து இவர் அப்படியே மன்னிச்சு விட்டாராமா. அப்படியே இயேசுநாதர் ஒரு கணத்தை அரைஞ்சாரு அப்படின்னா இன்னொரு கணத்தை காட்டுவாரு. சரி, ஓகே, சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாரு, பரவாயில்ல. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து அவர் பேசினதையே உணராம அவர் வந்து மன்னிப்பே கேட்கல அப்படிங்கிறது கூட ஐயாவுக்கு தெரியல. எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க, ஸோ நான் வந்து மன்னிச்சு விட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ தன்னோட சொந்த கட்சிக்காரங்க வந்து என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே நம்மளை மதிக்கிறாங்களா? சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது என்டிஏவோடது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போட்டோவே இல்லை. இதுக்கு முன்னாடி அண்ணா போட்டோவை எடுத்தாங்க, அதுக்கப்புறமா எம்ஜிஆர் போட்டோ எடுத்தாங்க, ஜெயலலிதா போட்டோ எடுத்தாங்க, இப்போ எடப்பாடி போட்டோவே எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்காதவர், தன்னோட சொந்த கட்சிக்காரங்க பேசுறதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காதவர். இது வரைக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் தான் தமிழகத்துக்கு வரப்போறாரு, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில அமித்ஷா அவர்கள் கூட்டாரு அப்படின்னு உடனே கிளம்பி போயிருந்திருக்கிறாரு. ஸோ அதுவுமே இல்லைங்க, நீங்க தானே வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிக்காதவர் இவரு என்டிஏ கூட்டணியோட தலைமையா இருந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இப்போ பாஜகவுமே இருக்கா, இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களுமே இருக்கிறாங்களா, இல்ல மக்களுமே அந்த எண்ணத்துலதான் இருக்காங்களா அப்படிங்கிறது அவரோட நடவடிக்கையிலே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போறாரோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.